அஜித்தும் இயக்குனர் சங்கரும் இணைய போறதாக சமீபத்துல தகவல் வெளியாகி இருந்துச்சு. மேலும் அந்த திரைப்படம் அஜித்தோட 64வது திரைப்படமாக இருக்கலாம்னு சொல்லப்பட்டது. இந்நிலையில இந்த தகவல் உண்மையானதா என்பது குறித்து வெளியாகி இருக்கு. இந்த தகவலின்படி அது மிகவும் நார்மலான டிஸ்கஷன் தான். இதுல தொழில் ரீதியாக பேச்சுவார்த்தைகள் நடக்கல. தமிழ் சினிமாவோட உச்ச நடிகராக இருக்கும் அஜித் குமாரை வைத்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிற திரைப்படம் குட் பேட் அக்லி. இந்த திரைப்படம் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டது. இந்த திரைப்படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு. அடுத்துல அவரோட லுக்கை பாதுகாக்க வேண்டுங்கிற காரணத்தினால படப்பிடிப்பு தளத்துல யாரும் குமார் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு படக்குழுவினர் தடை போட்டிருக்காங்க. இதன்படி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மே 19ஆம் தேதி வெளியாச்சு. இதுல அஜித்தின் வெவ்வேறு பாணியிலான 3 படங்கள் இடம்பெற்றிருந்தது. இதுக்கு முன்னாடி மகள் தெரிமேனி இயக்கத்துல படமாக்கப்பட்ட விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாக இருப்பதாக சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து அஜித்தோட 64வது படத்தை சிவா இயக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது. இவருடனும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதாம். அதனைத் தொடர்ந்து ராஜமௌலியோட இணையறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அஜித். அஜித்திற்கு நீண்ட வருடங்களாகவே வரலாற்று படத்துல நடிக்கணுங்கிற ஆசை இருக்கு. இதிலேயே ராஜமௌலியோட இணைந்தால் மெகா பட்ஜெட்ல சரித்திர படம் உருவாகலாம்னு எதிர்பார்க்கலாம். சமீபத்துல ராஜமௌலி பாகுபலி படத்தோட 3வது பாகம் எடுக்க இருக்கலாம்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த படத்துல அஜித் நடித்தால் பாக்ஸ் ஆபீஸ்ல உலக லெவல்ல கெத்து காட்டும்னு அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல.